ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு வீடியோ கிரியேட்டிவ் ஹோம் டெக்கர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஹோம் டெக்கர் சேலத்தில் 2BHK ஹவுஸ் வந்து ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். வாங்க என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஸ்லிப்பர் பாக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். டீக் அண்டு ஒயிட் காம்பினேஷன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நாப் வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக போட்டு கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ரேம்ல நம்ம டீக் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு பிளாக் கலர் மேட் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்தா கிரீனும் ஒயிட் வந்து காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க வந்து செல்ஃப் மேக் பண்ணிட்டாங்க. அதுல வந்து நம்ம அவுட்டர் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். இங்க ஒரு சிங்கிள் டோர், இங்க வந்து ரெண்டு டிரா கேட்டிருந்தாங்க. இங்க வந்து சாஃப்ட் க்ளோசிங்கோட ரெண்டு டிரா போட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட்டு இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து செல்ஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அவுட்டர் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி நம்ம பிளாக் கலர் மேட் ஹேண்டில் லென்த் ஹேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து மிரர் வேணும்னு கேட்டனால நம்ம இங்கே மிரர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டோர் போட்டு உள்ள வந்து இந்த பழைய பீரோ வந்து வைக்கிற மாதிரி நம்ம வந்து இங்கே மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் காம்பினேஷன்ல வந்து நம்ம லாஃப்ட் வந்து கவரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். பிளாக் கலர் நாப் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைலைட்டிங்காக கோல்டு கலர் ஸ்ட்ரிப் வந்து ஒட்டியிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்ல ஸ்டோரேஜுக்காக நம்ம சிங்கிள் டோர் வால்ட்ரூப் வந்து இங்க மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் சாஃப்ட் க்ளோசிங்கோட நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா செகண்ட் ரூம்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் வித் பிஸ்தா கிரீன் காம்பினேஷன்ல தான் போயிருப்போம். இங்கேயுமே பாத்தீங்கன்னா அவங்க கடப்பாலேயே அவங்க செல்ஃப் அடிச்சுட்டாங்க. நம்ம வந்து அவுட்டர் கவரேஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆப்போசிட் கலரா நம்ம மேட் பினிஷிங்ல லென்த் ஹேண்டில் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இங்கேயுமே கஸ்டமர் வந்து மிரர் வேணும்னு கேட்டனால இங்க வந்து நம்ம மிரர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம யூபிவிசிலேயே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இதுவரை இந்த செல்ஃப் இருக்குது, இது நம்ம யூபிவிசிலேயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் டிராவோட நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங்ல போட்டு கொடுத்துருக்கோம். மேல பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரிப் லைட் வந்து நம்ம இந்த எல் லாஃப்ட்டுக்குமே நம்ம போட்டுருக்கோம். லாஃப்ட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக மேல நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணாம நம்ம நாப்ஸ் வந்து மேல யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா 7 kg 9 kg 12 kg வந்து அவைலபிளா இருக்குது. நம்மள்ட்ட வெரைட்டி ஆஃப் கலர்ஸும் இருக்கு. நீங்க என்ன கலர்ஸ் சூஸ் பண்றீங்களோ, என்ன கேஜி வந்து சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க ஆல்ரெடி செல்ஃப் வந்து போட்டிருக்காங்க. அதுல வந்து நம்ம அவுட்டர் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். ஒயிட் கலர்ல வந்து நம்ம பார்டர் கொடுத்துட்டு டீக் டோர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலயுமே நம்ம நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அதிகமாக நாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைலைட் பண்ணி நம்மளுக்கு லுக் வைஸ் அழகா இருக்கணும்னா நம்ம நாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுக்காக இங்க 2 படிக்கட் மாதிரி நம்ம போட்டுட்டு பின்னாடி வந்து ஷீட் கொடுத்துட்டு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஹாலில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் அண்ட் டீக்வுட் காம்பினேஷன்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பாக்ஸ் பாத்தீங்கன்னா அவுட்ல வந்து நம்ம டீக்வுட் யூஸ் பண்ணி டோர் ஃபுல்லாமே நம்ம ஒயிட்ல போட்டிருக்கோம். நம்ம டவுன் டோர் போட்டு நம்ம சாஃப்ட் க்ளோசிங் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். செட்டாப் பாக்ஸ் ஆக்சசரிஸ்க்காக நம்ம வந்து கூலிங் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். தென் இங்க ஒரு சிங்கிள் டோர். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளூட்டர் பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம மார்பிள் ஃபினிஷிங்ல வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஹைலைட்டிங்காக நம்ம இங்க லீஃப்ல வந்து டவுன் லைட் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியே ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்றதுக்காக இங்கேயுமே நம்ம லைட் வந்து ப்ரொவைஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டர்க்கிஷ் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வந்து போயிருக்கோம். நம்ம இங்க பாத்தீங்கன்னா கிச்சன்ல பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி ஆஃப் வந்து க்ளோசிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மேல பாத்தீங்கன்னா நம்ம பியோனா இன்ஜஸ் சொல்லுவாங்க, அந்த இன்ஜஸ் நம்ம போயிருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் க்ளோசிங் இன்ஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக இங்க வால் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்க வந்து நம்ம அலுமினியத்துல வந்து நம்ம டோர் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் கூலிங் கிளாஸோட. இங்க பாத்தீங்கன்னா அலுமினியத்திலேயே டபுள் டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம்.
இதுவுமே சாஃப்ட் க்ளோசிங் தான். கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங்காக நம்ம ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே ஸ்டோரேஜுக்காக ஒரு டால் யூனிட் பாக்ஸ், இங்க பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படி பாட்டம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங்காக இங்க வந்து ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வந்து கட்லரி பிளேட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே நமக்கு வந்து ரிமூவபிள் தான். இந்த மாதிரி நம்ம லென்த்தா போடும்போது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்ல வந்து பண்ற மாதிரியே இருக்கும். தென் கீழே பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம வந்து அவ்வளோதாங்க. இந்த சைட்ல என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஒர்க் பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 7 kg 9 kg 12 kg வரையுமே அவைலபிள் இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களோட கேஜி பார்த்தீங்கன்னா என்ன கேஜி வந்து நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து டிஃபர் ஆகும். இதே மாதிரி உங்களுக்கும் ஒர்க் பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கிரியேட்டிவ் ஹோம் டெக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க.